Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. பாகிஸ்தான் பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரம்மோஸ் ஏவுகணை தளத்திற்கு எந்த சேதமும் இல்லை என்றும் S-400 தளம் தகர்க்கப்பட்டது என்பது பொய் என்றும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். சிர்சா விமானப்படை தளம், கர்கர் விமானப்படை தளம் பாதுகாப்பாக இருப்பது என்றும் இந்தியாவினுடைய சைபர் கட்டமைப்புகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்றும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். பஞ்சாபிலும் பொதுமக்களை பாகிஸ்தான் குறிவைக்கிறது என்றும் பாகிஸ்தான் தவறான தகவல்களை தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவை நோக்கி நேற்றும் மூன்றாவது நான்காக ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்களில் இருக்கின்ற 26 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் நடுவானிலே அழித்து வந்தது. முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தியது. இந்த சூழலில் நள்ளிரவில் இந்தியாவும் திருப்பி அடிக்க தொடங்கியது. பாகிஸ்தான் நாட்டினுடைய உணவு மற்றும் வேளாண் உற்பத்தியில் முக்கியமாக திகழும் கரியான் மற்றும் ஜலால்பூர் ஜெட்டா நகரில் இந்திய ட்ரோன்கள் தாக்குதலை தொடங்கின. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. மேலும் பீரங்கி தாக்குதலையும் அதிகரித்தது. அதே நேரம் பாகிஸ்தான் காஷ்மீரினுடைய ஸ்ரீநகரில் தாக்குதலை தீவிரப்படுத்தியது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நோக்கி வந்த ட்ரோனை இந்தியா அழித்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கின்ற காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் வான்வழி தாக்குதலில் இருந்து பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அந்த மாநிலங்கள் இருளில் மூழ்கின. இந்த மாநிலங்களில் தொடர்ந்து அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் பல இடங்களில் சைரன் ஒலிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மக்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்குள் இருந்தனர். தாக்குதல் நடைபெற்ற பகுதிகளில் குண்டு வெடிக்கும் சத்தம் நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டே இருந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். பெரேஜ்பூரில் நடந்த தாக்குதலில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே எல்லைப் பகுதிகள் மற்றும் விமான நிலையங்களின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு நடத்தினார். எல்லையில் நடந்து வரும் தொடர் தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சமீபத்தில் தற்போது நடைபெற்றது. வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தனர். இந்தியாவினுடைய பதிலடி தாக்குதல் குறித்து பாதுகாப்புத்துறையின் சார்பாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும், கர்னல் சோபியா குரேஷியும், விங் கமாண்டர் வியாம் கோசிங் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார்கள். இன்று காலையும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது என்றும் இந்தியா அதற்கு உரிய பதிலடி கொடுத்தது என்றும் மிஸ்ரி தெரிவித்தார். இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது என்று கர்னல் சோபியா குரேஷி தெரிவித்தார். சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது என்றும் இந்தியாவை தாக்க 26 முறை பாகிஸ்தான் முயன்றது என்றும் கர்னல் சோபியா குரேஷி தெரிவித்தார். பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், மருத்துவமனை மற்றும் பள்ளிகளை தாக்கியிருப்பதாகவும், பஞ்சாப் விமானப்படை தளங்களை பாகிஸ்தான் குறிவைத்தது என்றும், பஞ்சாபிலும் பொதுமக்களை பாகிஸ்தான் குறிவைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவை பாகிஸ்தான் தொடர்ந்து சீண்டி வருகிறது என்றும், பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை இந்தியா பாகிஸ்தான் மீது வீசியது என்றும், விமானப்படை விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடர்ந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதே சமயத்திலே பிரம்மோஸ் ஏவுகணை தளத்திற்கு எந்த சேதமும் இல்லை என்றும், சிர்சா விமானப்படை தளம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றும், கர்கர் விமானப்படை தளமும் பாதுகாப்பாக இருக்கிறது என்றும் தெரிவித்தனர். இந்தியாவினுடைய மின் கட்டமைப்பு தகர்ப்பு என்பது பொய் என்றும், S-400 தளம் தகர்க்கப்பட்டது என்பது பொய் என்றும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இந்தியாவினுடைய சைபர் கட்டமைப்புகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை என்றும், பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அவர்கள் விளக்கமளித்தனர். இந்த விவகாரத்தில் பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது என்பதும், மருத்துவமனை பள்ளிகளை தாக்கியது என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.